அனைவருக்கும் வணக்கம். ஒரு துளி ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு ஏன் சொல்றாங்க? வேதங்களில் சிவன் குறித்தும், பெருமாள் குறித்தும் ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. அலங்கார பிரியோ விஷ்ணுகு, அபிஷேக பிரியோ சிவகா. அதாவது பெருமாள் எப்பொழுதுமே அலங்கார பிரியராக திகழ்வார். நாமே கோயில்கள்ல பார்ப்போம். பெருமாளுக்கு விதவிதமான வண்ண ஆடைகள், தங்க ஆபரணங்கள் என அழகு மிளிர தொழில்வார். அதே சமயம் சிவனை பொறுத்தமட்டில் அபிஷேகங்களில் தான் அதிக நாட்டம் கொள்பவராக இருப்பார். அந்த அளவிற்கு சிவாலயங்களில் பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம் இப்படி எத்தனை எத்தனை அபிஷேகங்கள் இருக்கோ அத்தனை அபிஷேகங்களில் நம் சிவனை தரிசிக்க முடியும். ஆக ஒருவர் அலங்கார பிரியர், மற்றொருவர் அபிஷேக பிரியர். சரி, இந்த மாதிரி காட்சிகள் நம்ம வீட்லயும் அன்றாடம் நடக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட குழந்தைங்க தான். உங்க வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸை பாருங்க. பெரும்பாலும் இதுக்கு ஈடாக இருக்கும். ஒரு குழந்தை என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் பவுடர் அள்ளி முகத்துல பூசிக்கிட்டு, அடிக்கடி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு, தந்தையோட வாட்ச் எடுத்து கையில் மாட்டிக்கும், தாயோட செயின் எடுத்து கழுத்தில் போட்டுக்கும், அம்மாவோட வளையல் எடுத்து கையில் மாட்டிக்கும். இப்படி அலங்காரம் பண்ணிகிட்டே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கும். இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா, தண்ணின்னா போதும், ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுக்கும். இந்த கிளாஸ்லேருந்து அந்த கிளாஸுக்கு மாற்றுறதும், அந்த கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸுக்கு மாற்றுறதும். குளிக்க விட்டோம்னா குளிச்சுட்டு அந்த குழந்தைய தூக்க முடியாது. ஏன், குளிச்சு முடிச்சுட்டு வந்தால் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தன் தலையில் தண்ணி அள்ளி ஊற்றிட்டு வந்து நிற்கும். ஆக இப்படிப்பட்ட குழந்தைகள் நம்ம வீட்டில் வளர்றதுனாலே சாக்ஷாத் சிவனும் பெருமாளும் நம்ம வீட்டில் இருக்கிறதாகவே ஐதீகம். அதனால தான் நம்ம குழந்தைகள் தெய்வத்துக்கு இணையாக நம்ம கொண்டாடுறோம். பண்டிகை காலங்களில் குழந்தைகளுக்கு வண்ண வண்ண அலங்காரங்கள் போடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி சமயத்தில் கிருஷ்ண வேஷம் போடுறோம். முருகர் பண்டிகைகளில் முருகர் வேஷம் போடுறோம். இப்படி எத்தனையோ வேஷங்கள் போட்டு நம்ம அழகு பார்க்குறோம். அதனால தான் அந்த காலத்திலேயே பாட்டு எழுதியிருக்காங்க, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. அந்த குழந்தையோட குணங்கள் தான் தெய்வத்தோட குணங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு ஆன்மீகத்தில் சந்திக்கலாம்.